இவங்களுக்கு நல்ல தொழில் ரீதியான வளர்ச்சி, முன்னேற்றம் எதெல்லாம் தடைப்பட்டிருந்ததோ அது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா சென்னை சில்க்ஸ். ரிஷபராசினர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம்ன்றது கிடைக்கிறதுக்கான கொடுப்பனே உண்டு. குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்குறோம். காதல் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த வருஷம் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். உங்களோட முயற்சியை மட்டும் நீங்கள் எடுத்து வைங்க. நல்ல லாபம் பெறக்கூடிய இடம். துணை பார்ட்னர் அவங்க கூட வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த கன்னிராசிக்காரங்களுக்குலாம் ஏன்னா இல்லை, இவங்களாம் லவ் பண்ணுறதுல பல கில்லாடிகள். அவங்களுக்கே வந்து பிரச்சனைன்னு பார்த்துக்கோங்களேன். அடிக்கடிக்க வாங்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி அடிக்கடிக்க வாங்கினவங்களுக்காக ஒரு ஜாக்பாட்டுன்னு எடுத்துக்கலாம். இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அம்மா மட்டும் பிரிஞ்சிருந்தாங்கனாலே இவங்களுக்கு லைஃப்பில் சூப்பராக அச்சீவ் பண்ணிடுவாங்க. எல்லாமே எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸாக இருக்கும். பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எல்லாத்துலேயும் ஒரு தடை தாமதம் வந்திருக்கும். இப்போ எல்லாமே மாறி ஒரு நல்ல நிலை கிடைக்கக்கூடியதான். பணம் இல்லாமல் உங்கள் கையில் இருக்கவே இருக்காது மேம். வெளியில் வேணால் சொல்லிப்பாங்க, பட் பணம் இல்லாமல் அவங்க இருக்கவே மாட்டாங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டமான பண வரவு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கப்பெறுவாங்க. உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா காதல் ஜோதிடர் ஈஸ்வரி. அவங்க கிட்ட தான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேன். ஸோ பேர் சொல்லும் போதே காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அப்படி கேட்கும் போதே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஸோ அதையும் தாண்டி வந்து ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி நடந்ததுக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எந்த ராசிக்கு என்ன நடக்க போகுது, எந்த ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு. முதல்ல ராகு கேது பயிற்சி அப்படின்னா என்னன்னு சொல்றீங்களா? நிச்சயமா மேம். இப்போ வந்து ராகு கேது பயிற்சி அப்படின்னாலே நிறைய பேர் பயப்படுறாங்க. ஐயோ என்னடா நமக்கு ராகு கேது பயிற்சி வருது, என்னமோ நடந்துருமோ, நம்ம லைஃப்பில் நிறைய ஏதாவது இம்பாக்ட் பண்ணிடுமோ, பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்ற அளவுக்கு நிறைய பயம் இருக்குது மக்கள் மத்தியில். இப்போ வந்து ராகு கேது பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். 2025 27 வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி, அதாவது இந்த 1.5 வருட காலமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இப்போ வந்து மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு இறங்கி கும்பத்துக்கு வராரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணியில் இருக்கக்கூடிய கேது போய் சிம்மத்துக்கு போகிறாங்க. இது என்னென்னா, நம்ம எல்லா கிரகங்களுமே வந்து கிளாக் வைஸில் போகும். ஆனால் ராகு கேது மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில் போகும். அப்போ என்னென்னா நமக்கு லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள். ராகு அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக, ஃபஸ்ட் நம்ம ராகுனா என்ன கேதுனா என்னன்றதை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ராகு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஆள். எதை பண்ணாலும் ஒரு பர்ஃபெக்ட்னஸ் இதெல்லாம் பண்ணிவிட்டு யோசிக்க முடியாத விஷயங்களை பிரம்மாண்டமாக எதையுமே ஓவர் திங்க்குன்னு வாங்க இல்லைங்களா. ஒரு சின்ன விஷயம், ஒரு கல்யாணம் பண்ணால் கூட அது பிரம்மாண்டமாக பண்ண யாருமே யோசிக்க முடியாத அளவுக்கு பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவர் தான் ராகு. கேது இருக்கிறத வச்சு பண்ணிக்கலாம்ப்பா, விரக்தி அப்படின்ற மாதிரி என்ன வச்சுக்கோங்களேன், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவர் வந்து கொடுத்து கெடுப்பார், இவர் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா ஐயோ ஏன்டா செஞ்சோம் அப்படின்னு யோசிப்பார். அதான் கேது. இந்த மாதிரியான நிலைகள் தான் வச்சுக்கோங்களேன். இதில் கடந்த வருடத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா, இந்த மீனத்தில் ராகு இருக்கும்போது நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க மீன ராசிக்காரங்களாம். இப்போல்லாம் அவங்களுக்கு ஒரு சூப்பர் ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி டைம்னு வச்சுக்கலாம். இல்லைடா நமக்கு வந்து ராகு மாறிட்டாரு, நீ வந்து ஒரு ரொம்ப பர்ஃபெக்ட்னஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த சனி வந்துட்டார் இல்லையா, இன்னும் அவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பரான ஒரு பிராப்தம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்னியாராசிக்காரங்களுக்குலாம் ரொம்ப தொழில் ரீதியாக நிறைய முடக்கடி பிரச்சனைகள் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து இப்போ ஒரு நல்ல காலம் ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுக்கோம். ஏன்னா குருவினுடைய பார்வையும் படுது, சனி பயிற்சி, குரு பயிற்சி எல்லாம் மாற்றங்கள்லாம் வந்தது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா போன டைம் வந்து ராகு கேது பயிற்சி நிறைய லைஃப்பில் வந்து கஷ்டங்கள் நிறைய கொடுத்தது. ஏன்னா மறைவு ஸ்தானத்தில் வந்தது. 6ஆம் இடம் 12ஆம் இடம்ன்றதே அந்த மாதிரி மறைவு ஸ்தானத்தில் வரும்போது நோய் நொடிகள் நிறைய இருந்திருக்கும். தீர்க்க முடியாத நோயின்னு சொல்லக்கூடிய நிலைகள் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நீங்கள் ரெகுலராக இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. கடந்த 1.5 வருடமாக நம்ம 1.5 வருட காலமாகவே நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மாதிரி தீர்க்க முடியாத நோய், சின்ன வயசுக்காரங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு கேன்சராக இருக்குது. ஏகப்பட்ட பேர் வந்து இப்போ கேன்சர் ரிலேட்டடான பிரச்சனைகள் நிறைய பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது முடிஞ்சு போகிற டைமில் நம்ம இப்போ ஒரு குட் நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். அவங்க அதுக்கான மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஏன்னா எது வந்து பிரச்சனையாக இருக்கோ அதுக்கான தீர்வையும் கொடுத்துட்டு போகுது. எப்பவுமே ராகுக்கு எது என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய அனுபவங்களை கொடுத்துட்டு அங்கேருந்து போகும்போது இதுதான்டா இவ்வளோதான்டா லைஃப் அப்படின்றது புரிய வச்சுட்டு போகிற மாதிரி விஷயங்கள் நடக்கும். அவங்களுக்கு அப்போ ஒரு புதிய கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது எல்லாமே ராகு தான். அப்போ அந்த ராகு அந்த இடத்த விட்டு கிடக்கும்போது என்ன பிரச்சனையை கொடுத்தாரோ அதுக்கான தீர்வையும் கொடுத்துட்டு போறாருன்னு எடுத்துக்கலாம். சிறப்பு. ராகு கேது பயிற்சினா என்ன அப்படிங்கிறத தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேச ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் கொடுக்கும்? இப்போ மேச ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலப்புருஷத்து 1ஆம் வீடு உங்களுக்கு எங்கே வராரு ராகு அப்படின்னு பார்க்கும்போது 11ஆம் இடத்துல வராது. 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானத்தில் வருது. இப்போ உங்களுக்குலாம் வந்து போன வருஷம் ரொம்ப
ப்ராப்ளம் இருந்திருக்கும். உச்சகட்டத்துல ஆமா, படாத பாடுபட்டிருப்பாங்க. இன்னொன்று வந்து எங்கடா நம்ம சனி பயிற்சி, நம்ம ஜென்மத்தில் சனி வந்துட்டு சனி பயிற்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 7th சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு பயம்லாம் கூட இருக்கும். எல்லாம் அதெல்லாம் கவலையப்பட வேண்டாம். ஏன்னா லாபஸ்தானத்தில் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுக்கு நல்ல தொழில் ரீதியான வளர்ச்சி, முன்னேற்றம், எதெல்லாம் தடைப்பட்டிருந்ததோ அது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டு. ஒரு தொழில் ரீதியாக முன்னேற்றம் வேணும்னு காத்துட்ருக்காங்களா, இடமாற்றம் வேணுமா, கண்டிப்பாக கிடைக்க பெறுவாங்க. அது மாதிரி குழந்தை பிறப்புக்காக விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிரச்சனையாகவே இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பல நாளாக காத்துட்ருக்கோம். எங்கள் வீட்டில் ஒரு வாரிசுன்னு வந்துடணும் அப்படின்றதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். இன்ன வரைக்கும் ஃபெயிலியர் ஆச்சு. எடுக்க தொட்ட காரியம் எதுவே திருப்தி இல்லை அப்படின்னப்போ இவங்களுக்கு என்ன அந்த 12ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு இது இருந்தது இல்லையா, ராகு இருந்தது இல்லை. அப்போ உங்களுக்கு எதையுமே வந்து ஒரு எல்லாத்துலேயும் வந்து ஒரு முன்னேற்றமே இல்லாமல் விரக்தியிலே போயிட்டு இருந்திருக்கும். இப்போ அது எல்லாமே பாசிட்டிவாக ஆகக்கூடிய டைம் பீரியட் லாபஸ்தானத்தில் வர்றதுனால. அதேமாதிரி பிள்ளைங்க படிக்கக்கூடிய பசங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெடிக்கல் சீட் போனால் கூட கவர்மெண்ட் லைனில் தான் நான் போவேன் அப்படின்னு அடம்பிடிச்சிட்டு இருக்க பசங்களுக்குலாம் கண்டிப்பாக அந்த மாதிரி சீட் கிடைக்கும். நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம், வளர்ச்சி அப்படிங்கிறத நம்ம நிறைய பார்க்கலாம். அதே மாதிரி பெண்களாக இருக்கட்டும், பெண்களுமே நிறைய பெரிய பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய நிலைகள்லாம் வந்து அவங்களுக்குமே உண்டு. இந்த இயரில் கேது பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சமஸ்தானத்தில் வருது. மேஷ ராசிக்கு வந்து பஞ்சமஸ்தானத்தில் வரக்கூடிய கேது என்னென்னா அவங்களுக்கு வந்து குழந்தைகள் விஷயம் பற்றி நிறைய கவலைகள் இருக்கும். சில பேருக்கு வந்து இப்போ நல்லா படிக்கிறாங்க, ஆனால் அவங்க எப்படி போகிறாங்க, அவங்களோட கெரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி கொண்டு போய் முடிப்பாங்க அப்படிங்கிற நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை பற்றின கவலைகள் நிறைய பேரண்ட்டுக்கு இருக்கும். அவங்க என்னென்னா சக்ஸஸ் கொடுத்துருவாங்க, இவங்களுக்குள்ள ஒரு பயம்ன்றது ஒரு விஷயம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக அந்த அப்பாவினுடைய உடல்நிலை, இருதயம் தொடர்பான விஷயங்கள், அதே மாதிரி முதுகு எலும்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளியில் போக்குவரத்து இந்த மாதிரி போயிட்டு வரும்போது இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா போதும். சிறப்பே. ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு வருமானம் கொடுமா? போன வாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க ராகுகேது பயிற்சி மூலமா. ஸோ இந்த வருஷம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு? இப்போ ரிஷபராசி எடுத்துட்டோம் அப்படின்னா 10ஆம் இடத்துல வர்றாரு. அவங்க காலபுருஷத்துக்கு 2ஆம் வீடு. 10ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு என்ன சொல்லுதுன்னா தொழில் ஸ்தானம். அவங்களுக்குலாம் வந்து தொழில் ரீதியாக நல்ல ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய நிலை இருக்கும். தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்குலாம் ரொம்ப பிஸி ஷெடியூலில் இருப்பாங்க. ஐயோ நான் வந்து ஒரு லைஃப்பில் முன்னேறணும், எனக்கான டைம் பீரியட் கிடைக்கல, எதுவுமே நான் செஞ்ச ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது, தொட்டதெல்லாம் வந்து ஒரு பிரம்மாண்டமாக கொண்டு போக முடியல, நான் இதில் இன்றைக்கி ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன், முடிச்சிடுவேன், கம்ப்ளீட் பண்ணிடுவேன் நினச்சி நான் ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு அந்த சக்ஸஸ் கொடுக்க முடியலன்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ இந்த டைம் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா எதை நினச்சாலும் சாதிக்கக்கூடிய நிலை அப்படின்றது கண்டிப்பாக உண்டு. சிறப்பு. அதேமாதிரி பொருளாதாரத்தில் மட்டும் இந்த டைமில் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா வரக்கூடிய வருமானத்தை அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணக்கூடிய நிலைக்கு இவங்க தள்ளப்படுறோம். அது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம வந்து லாக் பண்ணிடணும். கையில் இருந்தால் விரயமாகக்கூடிய செலவுகள் நிறைய இருக்குது. ஏன்னா கர்மக்காரகன்னு கூட சொல்லக்கூடும். 10ஆம் இடம்ன்றது கர்மத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயம். அப்போ இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஈவனாக நிறைய வந்து தான தர்மங்கள் பண்ணுறது அவங்களோட லைஃப்பில் ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய நிலை இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு மீடியா ஃபீல்டில் இருக்காங்க, எங்களுக்கு வந்து நாங்கள் ரிஷபராசிக்காரங்களாக இருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது டெஃபினட்டாக உண்டு. இவ்வளோ நாள் நம்ம காத்துட்டு இருந்த விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை நோக்கி போகும். விரயம் ஆகக்கூடிய விஷயத்த அவங்க எப்படி வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, சுப விரயம், பணத்தை வந்து விரயமாக போகிறது, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், தேவையில்லாமல் அனாவசியமாக போகக்கூடிய ஒரு பணத்தை அதை வந்து சுப விரயமாக்கிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே. ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஒரு கார் வாங்குறதா இருக்கட்டும், நகைகள் சேமிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதிரி டைமில் பண்ணாங்கன்னா ஏன்னா தொழில் அந்தளவுக்கு லாபம் வரப்போகுது. நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், உங்களுக்கு கார் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்கன்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் கையில் பணம் இருந்தால் தானே வாங்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பிஸி ஷெடியூலில் இருக்க போகிறீங்க. வீட்டில் இருக்கவங்க கூட பேசுறதுக்கு டைம் இல்லாமல் இருக்க போகுது, அந்த அளவுக்கு பிஸியாக இருக்க போகிறீங்க. கண்டிப்பா நிச்சயமா ரிஷபராசினர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம்ன்றது கிடைக்கிறதுக்கான கொடுப்பனே உண்டு. கேது பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் இடத்துல வர்றாரு. 4ஆம் இடம்ன்றது வந்து நமக்கு தாய் ஸ்தானமாக பார்ப்போம், சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய விஷயம் தான். அப்போ தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய பிராப்தம் இதெல்லாம் உண்டு அப்படின்ட்டு. அதை பற்றி கவலையப்பட வேண்டாம். என்னென்னா ஒரு இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு எனக்கு நிம்மதியில் ஒன்றும் இல்லை. ஒரு பையன் வந்து நல்ல கண்டிப்பாக அந்த டைம் ஆஃப் ஃப்ரீயில் ஒரு வீடு கட்டிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஒரே டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கல்ல 2 மாங்கான்னு வாங்கல. இந்த பையன் அழகாக வந்து வீடு கார் எல்லாம் வாங்கி இங்கே ஓகே பண்ணிட்டார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு அப்ராட் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்ராடில் கிடச்சிச்சு. இப்போ அவர் என்ன பண்ணுவார், எந்த பக்கம் கால் வைக்கிறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி இவங்களுக்கு பல நாள் கனவும் ஒன்று ஜெயிச்சுட்டேன். சேம் அதே சமயத்தில் வீடு கட்டுன்ற எங்கள் அம்மாக்கா ஓகே, இப்போ நான் கட்டின வீட்டில் எங்கள் அம்மா வேணா இருக்கட்டும், பட் எங்கள் அம்மா விட்டு நான் பிரிஞ்சு போகிறேன், அந்த ஒரே வீட்டில் நான் வாழ முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைன்னு வச்சுக்கலாமே. இப்போ இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நினைக்கக்கூடிய விஷயங்கள் வேறு விதமாக நடக்கும். ஒரு கடந்து பயணம் பண்ணி அவரோட கெரியரை வந்து சூப்பராக கொண்டு போகிறாரு. அதெல்லாம் அதே சமயத்தில் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகளை கொடுத்துரும். இவ ஆசைப்பட்ட வீட்டில் வந்து கெஸ்ட்டு முறை வந்துட்டு போகக்கூடிய நிலைகளை கொடுத்துருது. கண்டிப்பா ஒரே நேரத்தில் 2 கனவும் ஜெயிக்குது, பட் எதில் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஸ் மைண்ட் செட்னு வச்சுக்கலாம்.
மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில வந்துட்டு தொழில்ல ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. தொழில் முன்னேற்றமே இருக்காது. எந்த தொழில்ல போய் உட்கார்ந்தாலும் அவங்க வந்துட்டு போன ராகு கேது பயிற்சியில பார்த்தா வந்துட்டு எனக்கு தொழில் செட் ஆகவே இல்ல அப்படிங்கிற நெறைய குழப்பங்கள் தொழில்லயே இருந்திருக்கும். இப்ப இந்த ராகு கேது பயிற்சியில் மிதுன ராசிக்காரங்களுக்கு தொழில் முன்னேற்றத்துல ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? நிச்சயமா மேம். இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அ குரு அங்க வந்து டிரான்சிட் ஆயிட்டாரு ஆல்ரெடி. அவங்களும் அந்த டைம்ல தான் இப்போ குரு பயிற்சியும், ராகு கேது பயிற்சியும் சேம் கிட்டத்தட்ட ஒரே அதே மந்த்ல தான் நடக்குது. ஒரு 4 நாள் முன்ன பின்ன தான் நடக்குது. அப்போ குருவினுடைய பார்வை அ குரு அப்படிங்கிறதே மங்களகாரகன். ரொம்ப வந்து சூப்பரான விஷயமா பார்ப்போம். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ குருவும், ராகும் சேர்ந்து அவருடைய பார்வை வந்து படும்போது, எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பல வெற்றியை கொடுக்கக்கூடிய நிலையா இருக்கும். என்னன்னா நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, என்ன மாரி போலாம், எனக்கான அங்கீகாரம் என்ன? அப்படின்ற விஷயங்கள்ல ரொம்ப அழகான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரே ஒரு விஷயம், அவங்க நிறைய கத்துக்கக்கூடிய நிலைகள். படிக்கணும் ஆசைப்பட்டாங்கன்னா, இப்ப ஏகப்பட்ட விஷயங்கள் தேடி தேடி படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். நிறைய விஷயங்கள கத்துக்கக்கூடிய நிலை. இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த டைம் பீரியட்ல தான் நிறைய கவிதைகள்லாம் எழுதக்கூடிய நபர்களா கூட மாறுவாங்க. காதல் பண்றவங்களுக்குலாம் இந்த வருஷம் வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாரி லவ் மேரேஜ் பண்ணணும், லவ் பண்ணிட்டுருக்கோம். ப்ரப்போஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நான் மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னா, டெஃபினட்டாக சக்ஸஸ் கொடுப்பாங்க. இப்போ ராகுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குருவினுடைய பார்வைப்படுதுன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ எனக்கு நான் ஒரு ஐடென்டிஃபை இல்லாமல் இருந்தேன். இவ்வளோ நாள் நான் ஐடென்டிஃபையே இல்லாமல் இருந்தேன். நான் ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன். பட் எனக்கு ஐடென்டிஃபை கிடைக்கல. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சக்ஸஸ் பண்ணிவிட்டு ஒரு அடுத்த கட்டமாக நகருவாங்கல்ல, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் கிடைக்கப்பெறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. கல்வி, கேள்வி, ஞானங்கள்லாம் சிறந்து விளக்கக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லலாம். எதையுமே பிரம்மாண்டமாக செய்யணும்னு நினைப்பாங்க. கொஞ்சம் அதை மட்டும் பார்த்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லை, படிக்கிற பசங்க ஏதோ ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கணும்னு ஆர்வத்தில் போயிடுவாங்க. என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணணுன்ற அளவுக்கு ஒரு ஐடியா பண்ணி பண்ணுவாங்க. பட் என்னென்னா ஒரு போர் அடிச்சிடும். உள்ளே போடனே இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது ஒரு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளை இவங்க உருவாக்கிக்க மாட்டாங்க. அவங்க மனசை வந்து ஒருநிலைப்படாது. அதில் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்த காரியத்தை வெற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற நிலை பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே பார்த்தீங்கன்னா, கேது பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானத்தில் வரக்கூடிய நிலையில் இருக்குது. இப்போ இவங்க எதையுமே விடாப்படியாக ஒரு வேலையை பண்ணி முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற நிலைக்கு டெஃபினட்டாக முயற்சி எடுத்தாங்கன்னா சக்ஸஸ் நோக்கி போயிடுவாங்க. கடகராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி மூலமா ரொம்ப வருஷமா வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க வெளிநாடு வாய்ப்புக்காக. ஸோ வாய்ப்பே கிடைச்சிருக்காது. நிறைய விஷயங்கள் தட்டி தட்டி போயிருக்கும். இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது மாற்றம் இருக்குமா? நிச்சயமா மேம். ரொம்ப இருக்கிறதுலே நொந்து போனவங்கன்னு சொல்லலாம். நொந்து நூல்ஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடகராசி தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, போன டைமில் வந்து கடந்த 1.5 வருஷமாக படாத பாடுபட்டவங்க வந்து கடகராசி நேயர்கள் தான். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மன ஏக்கங்கள், எதுலேயுமே நம்ம எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி எல்லாமே தடங்களாகவே இருந்துச்சு. நான் ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்தேன், அது கூட ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்குலாம் இந்த இயர் வந்து சூப்பராக இருக்க போகுது. அதாவது சனியினுடைய பார்வையும் படுது. 2ஆம் இடத்துல வந்து குருவினுடைய 2ஆம் இடம், அதாவது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இவங்களுக்குலாம் இப்போ எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லா கிடைக்கக்கூடிய பலாபலன் இருக்கும். நீங்கள் கேட்ட மாதிரி வெளிநாடுக்கு பறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கவங்களாம் அவங்க ரெக்கை எடுத்து பறக்கிற மாதிரின்னு வச்சுக்கலாமே. ஒரு பேர்டு எப்படி வந்து சுதந்திரமாக பறக்கிற மாதிரி அவங்களோட லைஃப்பில் என்ன தேவையோ அதுக்காக அவங்க அத்தனை முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக சக்ஸஸ் தான். வீடு கட்டக்கூடிய நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுல வந்து முதல் இடம் பிடிக்கிறதுன்னு சொல்லலாம். நமக்கு கடகராசிக்காரங்களாம் கண்டிப்பாக இந்த வருஷம் வீடு தடையாக இருந்தாலும் சரி, கனவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் கட்டி முடிக்கக்கூடிய தன்மை இருக்கும். மனதை மட்டும் தெளிவாக வச்சுக்கணும். மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலை. நம்ம ஒத்தையா ரெட்டையான்னு சொல்லுவாங்க, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு. அந்த மாதிரியான எண்ணங்கள் இவங்களுக்குள்ள நிறைய இருக்கும். அதை மட்டும் அவங்க கரெக்டாக பார்த்து, இல்லை நான் இதில் தான் நிற்க போகிறேன்னு கரெக்டாக நின்னாங்கன்னா, ஏன்னா நம்மளுடைய குறிக்கோளே கரெக்டாக இல்லாதப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்றது நமக்கு எப்படி தெரியும்? அதனால் இவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்பில் வந்து அவங்க கரெக்டாக நின்றுட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நிலை உண்டு. அம்மாவினுடைய உடல்நலத்தை மட்டும் பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு இந்த கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய இடத்துல, அதாவது ஆயுள் ஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு இது வர்றதுனால 8ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடிய மூதாதைகளுடைய உடல்நலங்களை பார்த்துக்கொள்வது நல்லது. அதை 2ஆம் இடம் சொன்னேன்ல, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேதுவுமே வந்து 2ஆம் இடத்துல வரக்கூடியது வந்து தனஸ்தானம். அப்போ வேணுங்கிற அளவுக்கு செல்வாக்கு எல்லாமே கிடைக்க போகுது. இவங்க எடுக்கக்கூடிய முயற்சி மட்டும் டெஃபினட்டாக நல்ல ஒரு முயற்சியாக இருந்தது அப்படின்னா, ஏன்னா நம்ம ஒன்றுமே செய்யாமல் நம்ம பெரிய இடத்துக்கு போயிடுவோன்றது நியாயமே கிடையாது இல்லையா? நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கடவுள் வந்து 1000 ஸ்டெப் எடுத்துகிட்டு போவார் முன்னாடி அப்படிங்கிற மாதிரி உங்களோட முயற்சியை மட்டும் நீங்கள் எடுத்து வைங்க. நல்ல லாபம் பெறக்கூடிய இடம். இந்த நேரத்தில் இவங்கெல்லாம் நிறைய வந்து எங்கெல்லாம் அசட்டாக கன்வெர்ட் பண்ணணும், நான் கையில் கேஷாக மட்டும் வச்சுக்கூடாது. லிக்விட் கேஷ் கம்மியாக வச்சுக்கிட்டு தேவையில்லாத இதை வந்துட்டு உங்களுக்கு தேவைக்கு போக மீதி இருக்க அமௌண்ட்டை ஒரு சொத்துக்களாவோ வீட்லேயோ அல்லது ஒரு கோல்டுலேயோ இதுலேயோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். உடல்நிலையில மட்டும் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ராகு கேது பயிற்சி போது கடன் பிரச்சனை அதிகமா இருந்திருக்கும். தீராத கடன் பிரச்சனை நிறைய இருந்திருக்கும். எவ்வளவோ வேண்டது, எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணிக்கணும், கடன் வாங்கக்கூடாதுன்னு இருப்பாங்க. ஆனா திருப்பி திருப்பி வாங்கிடுவாங்க. ஸோ இந்த ராகு கேது பயிற்சி மூலமா ஏதாவது மாற்றம் ஏற்படுமா?
நிச்சயமா. நான் இப்போ வந்து என்னன்னா கேது வந்து தான் சிம்மத்துக்கு போயிருக்காரு இல்லையா, கொஞ்சம் இவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டம். அது ஒன்று தான் பார்த்துக்கணும். ஏன்னா எப்பவுமே இவங்கெல்லாம் முதன்மைத்துவம் வாய்ந்தவங்க. சிம்மத்துக்கு ராகு 7ஆம் இடத்துல வராரு. 7ஆம் இடம்ன்றது களத்திர காரகன், அதாவது நம்மளுடைய துணை பார்ட்னர். அவங்க கூட வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். எதனால வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கருத்து வேறுபாடுகள். அப்படி அதாவது நம்ம ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அவங்கக்கிட்ட, அவங்க அதை வந்து கரெக்டாக பூர்த்தி செய்யலை அப்படிங்கும்போது ஒரு சின்ன விஷயமா விளையாட்டு பேச்சாக தான் ஆரம்பிக்கும். அது பெரிய விபரீதமாக போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக விட்டு கொடுத்து போனாங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நேரம் இது. கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்கிறதும் இவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். இந்த ராகுக்கு இதுக்கு டைம் பீரியடில் ஒரு கொஞ்சம் தீரா கடன் அப்படின்றது மாதிரி இல்லாமல் ஒரு இஎம்ஐ போட்டு நம்மளே கடன் இல்லாட்டி கூட ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு கடனை வாங்கிக்கிட்டு அதை கட்டுறதுக்கு முயற்சி எடுக்கிறது பெட்டர். ஏன்னா தேவையில்லாத பண விரயங்கள் விரயமாக போகிறத வந்து ஒன்றும் இல்லை, உடல் ரீதியாக போய் நமக்கு ஒரு ஆப்ரேட் பண்ணி ஒரு உறுப்பு எடுக்கணும், ஒரு பொண்ணு இருக்கா கர்ப்பப்பை பிரச்சனையாக இருக்குது போய் எடுக்கணும் அப்படின்றப்போ அதை செலவு பண்ணுறதுக்கு இதே வந்து ஒரு சுப விரயமாக ஒரு கடன் வாங்கிட்டேன் அவமானப்படுறேன் அப்படின்றது மாதிரி கூட கொண்டு போகிறது ரொம்ப நல்லது. ஸோ கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சினால வந்து திருமணம் ஆகுமா? ஏன்னா நிறைய பேருக்கு திருமண தடைகள் இருந்திருப்பாங்க. நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க. திருமணத்திற்கு வாய்ப்பே இல்லை. திருமணம் வரை வந்து திருமணம் நடக்காம போயிருக்கலாம். இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்? நிச்சயமா மேம். ஏன்னா நான் பொதுவாக வந்துட்டு இந்த ராகு கேது பயிற்சிக்கு இவங்களுக்கு வந்து இந்த கேது இருந்து இன்ன வரைக்கும் தடையாக இருந்தது. இப்போ கேது மாறிடுது. இப்போ என்ன ஆயிடுதுன்னா சனிவினுடைய பார்வையும் படுது, குருவினுடைய பார்வையும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அப்படிங்கும்போது இவங்களுக்கு இந்த தடைகள்லாம் நீங்கக்கூடிய நேரம்னு வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து சுக்கிரன் நீச்சமாகக்கூடிய இடம் இல்லையா, அதனால கண்டிப்பாக அந்த சுக்கிரன் கேதுவை கூட சுக்கிரன் மேலே கேது போகிற மாதிரின்னு வச்சுக்கலாமே. இந்த மாதிரி டைம் பிள்ளைங்களுக்குலாம் இந்த திருமண வாழ்க்கையில் பார்த்த பொண்ணு கூட நின்று போயிருக்கும், பேசி முடிச்சிருப்பாங்க, என்கேஜ்மெண்ட்லாம் முடிச்சிருக்கும், அடுத்த கல்யாணம் வரைக்கும் போயிட்டு நின்றவங்களாம் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து இருக்கணுன்ற மாதிரியான ஒரு நிலை இருந்திருக்கும். இப்போ எல்லாமே மாறக்கூடிய நிலை சூப்பராக இருக்குங்க. இவங்களுக்குலாம் எதிர்பார்க்கக்கூடிய நிலை நல்லாயிருக்கும். பர்டிகுலராக தொழில் ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நிறைய பேருக்கு வேலை போயிருக்கும், வேலை பிரச்சனையாக இருக்கும், இருக்கிற இடத்த விட்டு மாறக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும், குடும்பத்தை விட்டு வெளியில் போயிருப்பாங்க, இல்லைன்னா இருக்கிற இடத்த பூர்வீகமாக இருக்கட்டும், நம்ம ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கோம், நமக்கு வீடு மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றம்ன்ற அளவுக்கு நிறைய மாற்றங்களை சந்திச்சதில் வந்து கன்னிராசினியர்கள் இருக்காங்க. கண்டிப்பாக இவங்களுக்குலாம் இப்போ இந்த ராகு கேது பயிற்சி குருவினுடைய பார்வையும் சரி சனியினுடைய பார்வையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால இவங்களுக்குலாம் ஒரு நல்ல முன்னேற்றம் அவங்க லைஃப்பில் இருக்கிறத பார்க்க முடியுங்க. படிப்பில் கூட நிறைய பேருக்கு தடைகள் இருந்திருக்கும், அதெல்லாம் விலகக்கூடிய நேரம்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி லவ்வர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வந்திருக்கும். லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா பாடுபட்டிருப்பாங்க. நம்ம ஒன்று சொல்ல போவோம், அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நம்ம ஒன்று புரிஞ்சுப்போன்னு. அந்த கன்னிராசிக்காரங்களுக்குலாம் ஏன்னா இல்லை, இவங்களாம் லவ் பண்ணுறதுல பல கில்லாடிகள், அவங்களுக்கே வந்து பிரச்சனைன்னு பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்தை கடந்து வந்திருக்காங்க. இப்போ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்க போகிற டைம் பீரியட். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி உடல் வந்து எப்ப பார்த்தாலும் உடம்பு முடியாமலே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் போறேன், செக்கப்க்கு போறேன், அதுக்கு போறேன், இதுக்கு போறேன், எப்ப பார்த்தாலும் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்? நிச்சயமா மேம். ஏன்னா லாஸ்ட் இயர் நடந்த 3 பயிற்சியிலையுமே நிறைய பாதிக்கப்பட்டவங்க அப்படின்றப்போ துளாராசிக்காரங்க நிறைய உடல் ரீதியாக வைக்கிறாங்க. நிச்சயமா. ஏன்னா சனி இங்கே வந்து உச்சமாகக்கூடிய இடம் இல்லையா, அதனால அடிக்கடி உடம்பு ரீதியான பிரச்சனைகளை நிறைய சந்திச்சவங்கள இவங்களும் ஒருத்தர். சர்ஜரி இல்லாமல் இருந்திருக்காது, ஹாஸ்பிட்டலேஷன் ரொம்ப கிரிட்டிக்கல் போகாமல் இருந்திருக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ ஒன்றுக்கு யார் வந்து ரொம்ப அடிக்க வாங்கினாம்ப்பா அப்படின்ற மாதிரி அடிக்கடிக்க வாங்கினவங்களுக்காக ஒரு ஜாக்பாட்டுன்னு எடுத்துக்கலாம். என்ன வேணாலும் உங்களுக்கு லைஃப்பில் வந்து அச்சீவ்மெண்ட் தான். ஹெல்த்தியாகவும் சூப்பராக இருப்பாங்க, வெல்த்தியாகவும் சூப்பராக இருப்பாங்க, ஒரு லவ்வபுளாகவும் சூப்பராக இருப்பாங்க. செம்மையாக மொத்தமாக வச்சு செஞ்சதுக்கு மொத்தமாக தூக்கி ஒரு ஜாக்பாட் மாதிரி கொடுத்துட்டு போகுதுன்னு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா குருவினுடைய பார்வையும் படுறது, அதே மாதிரி சனியினுடைய பார்வை செம்மையாக இருக்குது. ராகுக்கு எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய. இவ்வளோ நாள் நீ காத்துட்டு இருந்தல, இவ்வளோ போராடிட்டு இருந்தல, இவ்வளோதான் உனக்கு லைஃப்பில் இப்படி வச்சுக்கோ அப்படின்னு எவ்வளோ பெரிய பிளேஸ்க்கு தூக்கிட்டு போய் உட்கார வைக்க போகிறோம் பாருன்ற மாதிரி தூக்கி கொடுத்துட்டு போகுது. அந்த அளவுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்றத பார்க்க போகிறவங்க துளாராசிக்காரவங்க ரொம்ப ஹாப்பியாக சொல்லக்கூடிய நபரில் இந்த வட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபம் துலாம் தான் ரொம்ப அடிச்சு தூள் கலப்ப இருக்காங்க. நிச்சயமா சிறப்பு. எல்லா வகையிலையுமே கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டடாக மட்டும் இப்போ அடி வாங்கிட்டாங்க, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் வெளியில் போக்குவரத்தில், நண்பர்கள் விஷயத்தில், ஏன்னா கையில் ஓரளவுக்கு நல்லா பணம் புழங்குது அப்படின்ற போது இவங்களுக்கு தேவையில்லாத நட்புகள் மூலமாக எங்கேயா போய் ஏமாந்து போகிற சூழ்நிலைகள் வந்துடலாம். அதில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய மூதாதையர்கள் யாரா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஹெல்த் ரிலேட்டடாக ஒன்றும் உடம்பு முடியல அப்படின்னாங்கன்னா இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலேஷன் அப்படின்றத பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல வரக்கூடிய கேதுமே வந்து இந்த தொழில் ரீதியாக இருந்தக்கூடிய தடைகள்லாம் விளங்கி லாபஸ்தானத்தில் வர்றதுனால இவங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். வரக்கூடிய பணத்தை வந்து அழகாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னா சூப்பர். அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு நிலைக்கு முன்னேற போகிறாங்கன்னு சொல்லிக்கலாம். இப்போ குழந்தைகள் ரீதியாக வந்து கொஞ்சம் கவலைகள் இருக்கும். நம்ம பிள்ளைங்களை வந்துட்டு எப்படி இது பண்ண போகிறோம்,
சில பேருக்கு வந்து என்ன சொல்லுவாங்கல்ல, என் பிள்ளை சொன்னபடியே கேட்க மாட்டேன், என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. நிறைய பிள்ளைங்களை பற்றின கவலைகள் நிறைய இந்த டைமில் பெரியல இருக்கும். அவங்க இவங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு இவங்க 2 பேருக்கு வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம். துளாராசியில் இருக்க இப்போ அம்மா பையனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேருக்கு கொஞ்சம் வந்துட்டு அவங்க சொல்கிற விஷயம் இவங்களுக்கு வந்து பிடிக்காத மாதிரி இருக்கும். அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமாக செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஏன்னா சிம்மம் தான் சூரியனுக்கான விஷயம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இவங்களுக்குள்ள அந்த கான்ட்ரவர்சஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில வந்து அவங்க சினிமாவுக்கு கலை இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. எதுவுமே கைக்கூடி வந்திருக்காது. நிறைய தடவை வாய்ப்புகளுக்கு போயிருப்பாங்க, வாய்ப்பு வந்திருக்காது. ஒரு படம் எடுத்திருப்பாங்க, அது நல்லா ஓடி இருக்காது. ஸோ ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. சினிமா மூலமா எதையாவது சாதிக்க மாட்டோமான்னு இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும்? நிச்சயமா மேம். விருச்சிக ராசிக்காரங்களும் ஒன் ஆஃப் த இதில் சொல்லிடலாம். போன டைமில் வந்து பச்சு செஞ்சதில் கடகராசிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களும் தான் ரொம்ப அடி வாங்கினாங்க. விருச்சிக ராசிக்காரங்களும் பயங்கரமாக அடி வாங்கினாங்க. உடல் ரீதியாக சரி, மன ரீதியாக சரி எல்லாம் போட்டு படுத்து எடுத்துருச்சு. இப்போ இவங்களுக்குமே சூப்பரான ஒரு நிலைன்னு எடுத்துக்கலாம். எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தோல்வியை சந்திச்சதில் முதலிடம் பிடிச்சவங்க அப்படின்னு பார்த்தப்போ கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அடி விழுந்தது. இப்போ எல்லாம் அவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்க போகுது. என்னென்னா நான் வந்து ஒரு நல்ல சினி ஃபீல்டில் பெரிய அளவில் சாதிக்க போகிறேன் அப்படின்றப்போ இவங்களுக்குலாம் பயங்கரமாக இருக்கும். இதில் என்னென்னா கடல் கடந்து நான் ஒரு ஏரோப்ளைன் போயிட்டு வெளிநாட்டிலலாம் போயிட்டு நடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்றதுலாம் அமையும். இவங்களோட வேலை விஷயமா இவங்க கண்டிப்பாக பயணம் மேற்கொண்டே ஆவாங்க. இந்த டைம் ஆஃப் பீரியடில் கடல் கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாக கிடைக்கப்பெறும். அம்மாவுக்கும் இவங்களுக்கு மட்டும் எப்பவுமே வந்து கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலை இருக்காது. ஏன்னா சந்திரன் நீச்சமாகக்கூடிய இடம் அப்படிங்கும்போது இவங்களுக்குள்ள வந்து இணக்கமான சூழ்நிலை மட்டும் இருக்காது. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அம்மா விட்டு பிரிஞ்சிருந்தாங்கனாலே இவங்களுக்கு லைஃப்பில் சூப்பராக அச்சீவ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வீடு வாங்கணுன்ற எண்ணம் இருந்தாலும் சரி, இந்த டைம் ஆஃப் பீரியடில் அது கிடைக்கக்கூடிய நபர்களாகவும் அவங்க இருப்பாங்க. வீடு கட்டின வீடாக இருக்கட்டும், இல்லை நான் கட்டின வீடாவது அட்லீஸ்ட் ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடாவது நான் புக் பண்ணிடணும். இந்த இயர் நான் வாங்கி அவனுக்கு இத்தனை வருஷம் நான் என்னோட கனவு இந்த வருஷத்தில் எனக்கு நடக்குமா அப்படின்னா, ஏன்னா சனியும் ராகு போகிறாரு, சனியினுடைய பார்வைப்படுது, குருவினுடைய பார்வைப்படுது. நிச்சயமாக பெரிய அளவில் அச்சீவ் பண்ண யோசிச்சுட்டு இருக்கிறது வந்து கடன் வாங்கினாலும் ஒரு சின்ன லோன் போடுவோம்ப்பா, நம்ம கையில் கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, நம்ம லோன் போட்டோன்னா முயற்சி எடுத்துடும் கூட வந்து நான் ஃப்ரெண்டு சப்போர்ட் பண்ணுவோம், நீ முயற்சி எடுற நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எந்த பக்கம் இவங்க கேட்டு எதை கேட்டாலுமே கொடுக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்கள் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் வருஷம் ஃபுல்லா ட்ரை பண்ணியிருப்பாங்க. நான் வீடு வாங்கிடணும், சொந்த வீட்டில் போய் உட்காரணும், இனிமே வாடகை வீட்லயும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் இருக்கும். ஸோ இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கு? நிச்சயமா மேம். இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியில் வந்து இவங்களும் நல்ல ஏற்றத்தை நோக்கி போகக்கூடிய நபர்களை இவங்களுமே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஒரு ஜாக்பாட்டான ஒரு அடிக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்களை. இவங்களுக்குமே வேலை விஷயமா இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எல்லாமே நினைக்கக்கூடிய விஷயம் அத்தனையும் வந்து முடிச்செடுக்கக்கூடிய நான் எடுத்துட்டேன், ஒரு முடிவு எடுத்துட்டேன், அதில் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு ரொம்ப போராடிட்டு இருப்பாங்களே, அதில் இவங்களுக்குமே வந்து சக்ஸஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்களுக்குமே. ஏன் அப்படி சொல்லணும்னா இவங்களோட முயற்சி ஸ்தானம் இன்ன வரைக்கும் முயற்சி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டெப்பை கூட நான் ஒரு ஸ்டெப் மேலே ஏறினா 4 ஸ்டெப் கீழே இறங்குறேன்ற புலம்பிட்டு இருந்த நபர்கள் தான் தனுசு ராசிக்காரங்க. இவங்களுக்கு அந்த முயற்சி ஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு கேது அப்படிங்கிற விஷயமே வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நிலையாக இருக்குது. அதே மாதிரி பாக்கியஸ்தானம் சொன்னாலே இப்போ எவ்வளோ பெரிய பாக்கியவான்களாக இருப்பாங்க. இவங்களுக்கான எல்லாமே எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸாக இருக்கும். பூர்வீக சத்து சம்பந்தப்பட்டது கூட இவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல கிடைக்கக்கூடிய நிலை அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கப்பெறும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் சகோதரர், சொந்த பந்தம் இந்த மாதிரில நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்க கூடயே நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும். என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு, என்ன செஞ்சாலும் ஒத்து வராமல் போயிட்டே இருக்கும். இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் அவங்களுக்கு வரும்? நிச்சயமா மேம். இந்த மகர ராசிக்காரவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி அப்படின்ற கிரகமே வந்து அவங்களுக்கு வந்து ஆட்சி அதிபதியாக இருக்காரு. இப்போ சனியினுடைய நிலை இருக்கும்போது இவங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய அடி வாங்கியிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை, ஏன்னா ஒரு கேது வந்து கெடுத்துட்டு இருந்தது போன்ற 1.5 வருஷமாக வந்து அவங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடைகள் தாமதம் அப்படின்றது இருந்திருக்கும். பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எல்லாத்துலேயும் ஒரு தடை தாமதம் இருந்திருக்கும். இப்போ எல்லாமே மாறி ஒரு நல்ல நிலை கிடைக்கக்கூடியதான். என்னென்னா ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் அப்படின்னா இழுப்பறியாகவே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ மனசு எப்படின்னா வேகமான கிரகம். ஒரு விஷயத்த மனசு நினைக்கிறது சீக்கிரமாக அடுத்த செகண்ட் வேற ஒரு எண்ணத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம். இதே வந்து சனி அப்படின்றது மந்தக்காரர். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுக்குள்ள ஒரு கிளான்ஸ் ஆகும். மனம் இன்னைக்கு இதை முடிச்சணும் அதை முடிச்சணும்னு நினச்சிருப்பாங்க. பட் இவங்களுக்கு வந்து என்னென்னா கேதுவும் வந்து தடையாக இருந்து கெடுத்துட்டுருச்சு. மனசுன்ற வேகத்துக்கு அளவுக்கு தகுந்த மாதிரியான சனியினுடைய தன்மையும் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. அப்போ எல்லாத்துக்கும் இந்த சோம்பேறித்தனம்னு ஒரு விஷயம் இருக்குது இவங்களுக்குள்ள. அதை மட்டும் தூக்கி இவங்க ஏற கட்டினாங்க அப்படின்னா செம்மையாக வந்துடுவாங்க. இது என்னென்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு அப்படின்றது பிரம்மாண்டமான ஆள். வாழ்க்கை வேணுமா, நல்ல லைஃப் பார்ட்னர் வேணுமா, சந்தோஷம் வேணுமா,
ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும் அப்படின்ற விஷயம் எல்லாமே எது வந்து உங்களுக்கு குடும்பம், வாக்கு, தனம்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு இவங்களுக்கு பிரம்மாண்டமாக அள்ளி கொடுத்துட்டு போக போகுதுன்னு சொல்லலாம். என்னென்னா ஒரே விஷயம், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மூதாதைகளுடைய உடல்நிலை. ஏன்னா ஆயுள் ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல தான், இந்த 8ஆம் இடம்ன்ற இடத்துல தான் கேது வராரு. கேது வரும்போது வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள், தாய் வழி மூதாதையர்கள் யாராவது இருக்காங்க, இல்லை தாய்க்கு ஒரு உடல்நிலை பிரச்சனைகள் சம்மந்தப்பட்டதுன்னா ஏதாவது சின்ன ப்ராப்ளம் வந்தால் கூட அதை எடுத்துகிட்டு போய் டக்குன்னு என்னென்னு டாக்டர்கிட்ட பார்த்து அவங்கள கேர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இவங்க இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்கவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு ரொம்ப கேர் எடுத்து பார்க்கும்போது இவங்களுக்கான பிரச்சனையே சரியாயிடும். இல்லை அப்படின்னா வெளியில் பார்க்குறோம், ரொம்ப வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு உணவு அளிக்கிறது மூலமாக அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கையை பணமே நிக்க மாட்டேங்குங்க அப்படின்னு சொல்லி குழம்பிட்டு இருக்காங்க. இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் பண வரம்பு அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமா மேம். பணம் கையிலே நிற்கலை அப்படின்றத நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஏன்னா கும்பம் அப்படிங்கிறனாலே வந்துட்டு ஒரு எப்படி குடம் தானே இல்லைங்களா, அதுக்குள்ளே அழகாக வந்து இந்த கும்பம் வச்சிருக்குது, அதுக்குள்ளே வந்து நிறைய ரகசியங்கள் இருக்க மாதிரி இவங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் முடியுமோ அந்த அளவுக்கு பணம் சேர்த்து வச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க கும்பராசிக்காரவங்க. பணம் இல்லாமல் உங்கள் கையில் இருக்கவே இருக்காது மேம். வெளியில் வேணால் சொல்லிப்பாங்க, பட் பணம் இல்லாமல் அவங்க இருக்கவே மாட்டாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ராகு அப்படிங்கிறது கும்பத்துக்கு தான் நம்ம இறங்கியிருக்குன்னு இப்போ பேசுகிறோம். இப்போ வந்து அடுத்து அங்கே தான் வராரு. அப்போ இவங்களுக்குலாம் வந்துட்டு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகக்கூடியது. பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, ராகு வந்தால் நமக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்குமோ அப்படின்னு. பிரச்சனை கொடுது அப்படின்னா நீங்கள் அதை பற்றி ஃபீல் பண்ணவே வேணாம். இப்போ இன்றைக்கி ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்காகன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்களுக்கு மேலே இருக்க ஒரு பாஸ் இருக்காரு, திட்டிகிட்டே இருக்காரு, நீ என்னப்பா பண்ணுற, உனக்கு வேலை சரியில்லை அப்படி இப்படின்னு திட்டிகிட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒரு கட்டத்தில் ஒரு நெருக்கடியாக இருக்குது, இந்த இடத்த விட்டு இருப்போமா இல்லை கிளம்பிடுவோமா அப்படின்ற அளவுக்கு நம்ம யோசிப்போம்ல. அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய நிலை வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த கட்டம் நகரும்போது நம்மளுடைய லெவலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கில் கற்றுப்போம். ஒன்று. இன்னொன்று, இருக்கக்கூடிய சம்பளத்தை விட இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கு முயற்சி எடுப்போம். அப்போ உங்களுடைய வளர்ச்சின்னு எடுத்துக்கலாமா, இல்லை அது உங்களுக்கு பாதகம்னு எடுத்துக்கலாமா? அப்போ வளர்ச்சி நோக்கி நீங்கள் போக போகிறீங்க அப்படிங்கும்போது இதை பாதகமாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ பிரம்மாண்டமான ஆள், இவரோட திங்கிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, குருவினுடைய பார்வை ரொம்ப அழகாக படுறதுனால டெஃபினட்டாக இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் அப்படின்றது இருக்குது. நீங்கள் கேட்ட மாதிரி பணம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. இன்னும் பணம் வந்து இன்னும் நிறைய, ஆக்சுவலாக நீங்கள் நிறைய கேட்டு பாருங்கள் கும்பராசிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு. ஏன்னா சனியினுடைய நிலையும் போன டைம் இருந்திருக்கு. கண்டிப்பாக ஒரு பூர்வீக சொத்து, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனியாக இவங்க சம்பாதிச்ச பணத்தில் ஏதாவது ஒரு ரகசிய பணம் அப்படின்றது ஒதுக்கீடுல இருக்கக்கூடிய நபர்களில் நிச்சயமாக கும்பராசினர்கள் இருப்பாங்க. 7ஆம் இடத்துல வரக்கூடிய கேது இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த களத்திரக்காரகன்னு சொல்லக்கூடிய இடம் தான் 7ஆம் இடம். நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் கூட வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். அதை மட்டும் இவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். எவ்வளோதான் பண்ணாலும் என் ஒய்ஃபை நான் திருப்திப்படுத்தவே முடியலங்க, நல்லா சம்பாதிச்சு தாங்க கொடுக்குறேன், ஆனால் அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்றது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இல்லை அவங்க வந்து எனக்கு ப்ராப்ளமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு கணவன் மனைவியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வந்து 2 பேரும் உட்காந்து பேசி அவங்களுக்கான டைமை வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இவர் வந்து ரொம்ப பிஸி ஷெடியூலில் இருப்பார், இவருக்கு பணம் சேர்க்கணும், வெளியில் பிள்ளைங்களுக்காக நம்ம சம்பாதிக்கணுங்கிற மென்டாலிட்டி நிறைய இருக்கக்கூடிய நேரமாக இருக்கும். ஏன்னா விரக்தி நோக்கி போகக்கூடிய நிலை. ஏன்னா ராகு அங்கே வரும்போது நிறைய விஷயங்கள் வந்து அனுபவங்களை கொடுப்பாரு. அந்த அனுபவம் என்ன ஆகும் அப்படின்னா, எங்கேருந்து கோவத்தை யார் வீட்டில் வந்து யார்கிட்ட காட்டுவோம், நம்ம ஒய்ஃப் கிட்ட தான் காட்டுவோம். இதே வந்து ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஹஸ்பண்ட் கிட்ட காட்டுவோம். அப்போ வந்து இது புரிஞ்சுக்கக்கூடிய மனைவியாவோ கணவனாவோ இருந்தாங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரதை தவிர்க்கலாம். அப்போ கொஞ்ச நாளைக்கு அமைதியை கடைபிடிக்க வேண்டிய ஆட்களில் கண்டிப்பாக கும்பராசினியர்கள் வந்து கொஞ்சம் அமைதி கடைபிடிச்சாங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் எவ்வளவோ வேலை பார்த்துருப்பாங்க, வேலை பார்க்குற இடத்துலயே இருக்கட்டும், வீட்லயே இருக்கட்டும், நல்ல பேரே கிடைச்சிட்டாரு. என்ன செஞ்சாலும் யாரையும் அவங்களை கண்டுக்க கூட இப்படி பக்கத்துல இருந்தா எட்டி கூட பார்த்துருக்க கூட மாட்டாங்க. ஸோ இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்? நிச்சயமா மேம். இதில் என்ன, நான் கொடுத்து கெட்டவன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. மீனராசிக்காரவங்களாம் பாவம் போன வருஷத்தில் வந்து ராகு அப்படின்னும் போது எல்லாத்தையும் பாவம் பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு எல்லாத்தையும் கெட்டவன்ற பேருக்கு மட்டும் தான் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட இவங்க தான் எடுத்துக்கட்டி எல்லாமே போய் பார்த்துருப்பாங்க. நீ என்ன பார்த்துட்டேன்னு வாங்க. பணத்தை வந்து பணமாக பார்க்க மாட்டாங்க, நம்ம கூட இருக்கவங்களை நல்லா வச்சுக்கணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஹெல்பிங் மைண்டடாக இருந்து லாஸ்ட்டில் அதுக்கான கெட்ட பேரை மட்டுமே வாங்கிட்டு எனக்கு தனிமரமாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். நான் எல்லா இடத்தையும் நான் தொலைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடிய புலம்புறக்கூடிய நபர்களில் கண்டிப்பாக மீனராசினியர்களும் ஒன்று. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சனியினுடைய பார்வை வந்திருக்கு. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் செஞ்சதெல்லாம் புண்ணியமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய வந்து நம்ம செய்யக்கூடிய செயல்களில் நல்லது கெட்டதுன்னு இருக்கு இல்லையா, இவங்க வந்து பண்ணது எல்லாமே ஒரு நல்ல தர்மமான விஷயம் அப்படிங்கும்போது இவங்க நல்ல ஒரு நிலைக்கு போவாங்கன்றதை நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த விரயம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, விரயத்தில் வரக்கூடிய ராகு இவங்களுக்கு வந்து சுபவிரயமாக பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கையில் நல்ல பணம் வரும். வேலை சம்மந்தமான விஷயங்களில், ஏன்னா சுக்கரன் உச்சமாக கூடிய சனி சுக்கரன் சேர்க்கை இருந்தாலே வந்து செம்மையாக பணம் வரும். எதிர்பாராத பணம் திடீர்னு இந்த ராகு கிளம்பி இன்னும்
ராகுக்கு இது பயிற்சி ஆக போதில்லையா இன்னும் 1 மாதம் அப்படி கிளம்பி போகும்போது அல்லது கிளம்பி போய் ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத அதிர்ஷ்டமான பண வரவு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கப்பெறுவாங்க. அது அழகாக அவங்க வச்சுட்டு அழகான ஒரு வாழ்க்கை வாழலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, ரொம்ப நல்லாயிருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளே என்ன தான் நீங்கள் டெடிக்கேட்டடாக இருந்து நம்ம பார்த்து பண்ணாலும் அந்த நல்லவங்கன்ற பேர் மட்டும் வராது. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் கடந்து வாங்க, நிச்சயமாக உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த 6ஆம் இடத்துல வரக்கூடிய கேது அப்படின்றப்போ உங்களுக்கு தொழிலில் இருந்ததோடைய தடைகள்லாம் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இல்லை நான் வந்து தொழில் தொடங்கலாம்னு நினச்சேன், ஆனால் நான் போட்ட அமௌண்ட்டெல்லாம் எனக்கு வந்துட்டு லாஸ் ஆகிடுச்சு. நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் தான், ஒரு கடை வைக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணோம், பட் அது வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டு எனக்கு அதை கண்டினியூ பண்ண முடியல அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ விட்ட தொழில் எடுத்து நடத்தி முடிக்கக்கூடிய நிலை. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்களுக்குள்ளே சேர்ந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைம் ஆஃப் பீரியடில் ஒரு சூப்பர் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம், செம்மையாக பண்ணுவாங்க. இப்போ அடுத்த லாபம் நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வு இதை அனுபவிக்கக்கூடிய நிலையில் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக மீனராசினிகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும், இன்னும் அதுக்கு சிறப்பாக இருக்கு, என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, என்னென்ன விஷயங்கள் அச்சீவ் பண்ண போறாங்க அப்படிங்கறத சிறப்பாக சொன்னீங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லலாம், தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். ஒரு தெய்வீக அனுபவம். மந்திரங்கள், பக்தி கதைகள், வேதங்கள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள். இன்றே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது.